இந்த வீடியோவில் யூனிட் 11 எக்ஸசைஸ் பார்க்குறோம். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் ரெவின்யூ ஆர் டெஃபர்ட் ரெவின்யூ. அது அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டலில் ரெவின்யூவா டெஃபர்ட் ரெவின்யூவான்னு சொல்லும். பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் விச் வில் லாஸ்ட் ஃபார் 3 years. இது வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்து ஃபியூச்சர்ஸ் இயர்ஸ்க்கும் வரும் இதனோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்தாலே அது டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்சர் வந்து டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்சரில் பாருங்கள், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 1 கொடுத்துருங்க. 2, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பெய்ட் அட் தி டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏ பில்டிங். ஒரு பில்டிங் அசட் வாங்கினா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பில்டிங் அசட்டு எப்படி நமக்கு வரும்? நம்ம அசட்டுன்னு நமக்கு ஓனர்ஷிப் மாறினா தான் நம்ம அசட்டுன்னு சொல்ல முடியும். ஓனர்ஷிப் மாறினா ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம பேருக்கு வரும். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2 போட்டிருக்காங்க பாருங்கள். 3, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஓல்டு பில்டிங் இன் ஆர்டர் டு மேக் இட் யூஸபிள். ஓல்டு பில்டிங் வாங்குகிறாங்க, அசட் வாங்குகிறாங்க, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த ஓல்டு பில்டிங் வாங்கி உடனே ரிப்பேர் பண்ணி ஒயிட் வாஷ்லாம் பண்ணுறாங்க. அதாவது பழைய பில்டிங் வாங்கி உடனேயே ரிப்பேர்ஸு ஒயிட் வாஷ்லாம் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த பில்டிங்கை யூஸபிள் கண்டிஷன் கொண்டு வர்றதுக்காகத்தான். அப்போ அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பெய்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பில்டிங்கும், எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஓல்டு பில்டிங் இன் ஆர்டர் டு மேக் இட் யூஸபிள். இது ரெண்டுமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டு கேபிட்டல் ஆர் ரெவின்யூ. கேபிட்டல் ஆர் ரெவின்யூவான்னு பார்க்கணும். கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பண்ணினா மட்டும்தான் நம்ம பேருக்கு வரும் அந்த லேண்டு, நம்ம ஓனர்ஷிப் நமக்கு வரும். அதனால் அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் 1 ஆன்சர் பார்த்துங்க. 2, ரிப்பேர்ஸ் சார்ஜஸ் பெய்டு ஃபார் ரீமாடலிங் தி ஓல்டு பில்டிங் பர்ச்சேஸ். ஓல்டு பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஓல்டு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிரும். அதை வந்து என்ன ரிப்பேர் பண்ணுறாங்க, ரீமாடலிங் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த பில்டிங்கை தான் உடனே பழைய பில்டிங் வாங்கினாலும் அதை ரீமாடல் பண்ணி நல்ல கண்டிஷன் கொண்டு வர்றதுனால அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொல்லணும். அப்போ ஓல்டு பில்டிங் வாங்கி உடனே ரீமாடலிங்காக ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். செகண்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். 3 பாருங்கள், கேரேஜ் பெய்ட் ஆன் குட்ஸ் பர்ச்சேஸ். நார்மல் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு குட்ஸு சேல்ஸ் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அப்போ ஏற்படுற அந்த கேரேஜ் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லணும். 3 ஒன்று. 4 வந்து லீகல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் ரைசிங் த லோன் வாங்குறது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்டு. லோனு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக லோனு வாங்குவாங்க, அதுக்காக வாங்குறதுனால அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்டு. இங்கே வந்து லீகல் எக்ஸ்பென்சஸ், அதுக்காக லோன் வாங்கணும்னு உடனே கொடுக்க மாட்டாங்க, சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க. அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ் எதாவது பண்ணியிருந்தோம்னா அந்த லோன் வாங்குறதுக்காக பண்ணுறதுனால லோன் வந்து கேபிட்டல் ரிசிப்ட். அதனால் அந்த லீகல் எக்ஸ்பென்சஸும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேங்களா? லோனு வாங்கிறதுக்காக எக்ஸ்பென்சஸ் பண்ணால் அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ணணும்? 4ம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 3 வந்து 1, 2, 4 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கேரேஜ் பெய்ட் அண்ட் குட்ஸ் பர்ச்சேஸ் இருக்குல்ல, அது மட்டும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 3, ஸ்டேட் வெதர் தே ஆர் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் rupees 10 lakhs. 10 lakhs பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் பில்டிங் வாங்கினாலும் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்சர் 1 வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரிப்பேர்ஸ் டு பில்டிங் 50,000. ஒரு ஃபர்னிச்சர் ரிப்பேர் பண்ணுறதுக்காக 50,000 செலவு பண்ணால் அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடும். ரைட்டுங்களா? ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர் அது வந்து ரெவென்யூ நார்மலாக
ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். நார்மலாக ஃபர்னிச்சர் ரிப்பேர் பண்ணுறாங்க, அப்போ எதாவது ரிப்பேர் பண்ணாங்கன்னா அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் வந்து ரெவென்யூ. ஒயிட் வாஷிங் த பில்டிங் ₹80,000. அதாவது நியூ பில்டிங் வாங்கி உடனே ஒயிட் வாஷ் பண்ணால் அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். சும்மா சாதாரண ஒயிட் வாஷிங் த பில்டிங் அப்படின்னு சொன்னாலும் அது ரெவென்யூ ஆயிரும். இயர்லி ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ இல்லாட்டி 2 months ஒன்ஸோ பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே நார்மலாக எதுவுமே சொல்லலை, ஒயிட் வாஷிங் த பில்டிங் சொன்னதுனால அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தேர்டு, புல்லிங் டவுன் தி ஓல்டு பில்டிங் அண்ட் ரீபில்ட் ₹4 lakhs. அதாவது ஒரு ரீபில்ட் பண்ணுறதுக்காக ஓல்டு பில்டிங் வந்து புல் டவுன் பண்ணுறாங்க, ஓல்டு பில்டிங்கை இடிச்சுட்டு ரீபில்ட் பண்ணுறாங்க. அப்போ ரீபில்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஓல்டு பில்டிங் இடிக்கிறாங்க. அந்த எக்ஸ்பென்சஸுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ ஃபோர்த்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங்கும் இந்த புல்லிங் டவுன் த ஓல்டு பில்டிங் அண்ட் ரீபில்ட் ₹4 lakh இது ரெண்டு வந்து கேபிட்டல். இந்த ரிப்பேர் டு ஃபர்னிச்சர், ஒயிட் வாஷிங் த பில்டிங் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபோர்த் வாங்க. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் into capital or revenue. ₹50,000 spent for railway siding. ரயில்வே சைடிங் இருக்குல்ல, ரயில்வேல அந்த சைடில் கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரயில்வே சைடிங்கை கரெக்டாக நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் அந்த தண்டபாலம்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் அது வந்து அந்த ட்ரெயினை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுறதுக்காக ஏற்படுற ஒரு எக்ஸ்பென்ஸ் அது. அதனால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்சர் 1 வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் விற்கும்போது லாஸ் ஏற்படுது, அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. செகண்ட் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓல்டு ஃபர்னிச்சரை விற்கும்போது லாஸ் வருது சொன்னால் அது வந்து அந்த லாஸ் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேரேஜ் பெய்ட் அண்ட் குட்ஸ் சோல்டு, அதுவும் அதே மாதிரி தான். கேரேஜ் சேல்ஸ் பண்ணும்போது குட்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது கேரேஜ் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறாங்க, அது ரெவென்யூ. நார்மல் ரன்னிங் பிஸ்னஸ் அது உள்ளது, அது வந்து கேரேஜ் பெய்டு வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். State whether the following are capital, revenue and deferred revenue. இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கேபிட்டலாக, ரெவென்யூ ஆர் டெஃபர்டுன்னு சொல்லணும். லீகல் ஃபீ பெய்டு டு தி லாயர் ஃபார் அக்யர் எ லேண்ட் ₹20,000. லேண்ட் அக்யர் பண்ண கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்காக லீகல் ஃபீ பே பண்ணுறாங்க லாயருக்கு. அந்த லீகல் ஃபீ பே பண்ணால் தான் நம்ம லேண்டை அக்யர் பண்ண முடியும், சில ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண முடியும். அப்போ லீகல் ஃபீ பண்ணதுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேங்களா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 2, ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் 12 lakhs ஸ்பெண்ட் ஆன் இன்ட்ரடியூசிங் ஏ நியூ ப்ராஜெக்ட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப நாளைக்கு அது பெனிஃபிட் கிடைக்கும், 1 yearக்கு மேலேயே. அது வந்து டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் வந்து ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ₹12 lakhs ஸ்பெண்ட் ஆன் இன்ட்ரடியூசிங் ஏ நியூ ப்ராஜெக்ட், அது வந்து டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரினியூவல் ஆஃப் எ ஃபேக்ட்ரி லைசன்ஸ் ₹12,000. ஃபேக்ட்ரி லைசன்ஸு, ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்காக ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்கினா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகினா அப்போ தான் ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியும். ஆனால் வருஷம் ரினியூவல் பண்ணுறாங்களே ஃபேக்ட்ரி லைசன்ஸை, செகண்ட் இயராக ரினியூவல் பண்ணாங்கன்னா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது வருஷம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரினியூவல் ஆஃப் த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். மறந்துடாதீங்க. அதாவது ஃபேக்ட்ரி லைசன்ஸு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்காக வாங்குறாங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். ரினியூவல் ஆஃப் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் ஃபஸ்ட்டில் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்கினா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வருஷம் ரினியூவல் பண்ணுறாங்க, ரினியூவல் ஆஃப் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் சொன்னால் அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். A sum of ₹4,000 was spent on painting the factory. நார்மலாக பெயிண்டிங் த ஃபேக்ட்ரினால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓல்டு பில்டிங் வாங்கி உடனே ஓல்டு ஃபேக்ட்ரி வாங்கி உடனே பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே எதுவுமே சொல்லலை. A sum of ₹4,000 was spent on painting the factoryன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேக்ட்ரிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. ஃபோர்த் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த் சம். கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் இன்டு கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. இது கேபிட்டலாக ரெவென்யூவான்னு சொல்கிறாங்க. சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் குட்ஸ் ₹75,000. இது வந்து நார்மல் பிஸ்னஸில் சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ் ப்ரொசீட்ஸ், சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் பண்ண அமௌண்ட் ரெவென்யூ ரிசீவ் பண்ணுவோம் அமௌண்ட்டு. அந்த சேல்ஸ் பண்ணி அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது வந்து கேபிட்டலாக ரெவென்யூவான்னு கேட்குறாங்க. இது வந்து கேபிட்டல் ரிசிப்ட், ரெவென்யூ ரிசிப்ட். சேல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணால் ரெவென்யூ, பர்ச்சேஸ் பண்ணால் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது ரெவென்யூ ரிசிப்ட். சேல்ஸ் ப்ரொசீட் பண்ணுறது ரெவென்யூ ரிசிப்ட்டு. அதனால் 1 வந்து ரெவென்யூன்னு போட்டுருங்க. ஓகேங்களா. லோன் பாரோடு ஃப்ரம் பேங்க் ₹2,50,000. லோனு வாங்குகிறோம், அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்.
கேபிட்டல் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் ரிசிப்ட் 2 வந்து லோன் பிஸ்னஸ்க்காக லோன் வாங்குகிறோம், அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட். அதனால் ஆன்சர் அதில் வந்து கேபிட்டலில் செகண்ட் வந்து ஆன்சர் கேபிட்டலில் போட்டிருக்காங்க பாருங்கள். தேர்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா அசட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அது கேபிட்டல் ரிசிப்ட். அப்போ தேர்டு செகண்டும் தேர்டும் கேபிட்டல். அடுத்து கமிஷன் ரிசீவ்டு வந்து ரெவென்யூ ரிசிப்ட். கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம், ரெவென்யூ ரிசிப்ட், அதனால் ரெவென்யூவில் போட்டுருங்க. ஃபோர்த்து வந்து ரெவென்யூ, 1ம் 4ம் ரெவென்யூ. ஃபிஃப்த்து ₹400 வாஸ் பெய்டு 1400 wages paid in connection with the erection of நியூ மெஷினரி எரெக்ஷன் பண்ணுறதுக்காக வேஜஸ் கொடுத்தா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஃபிஃப்த்து வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ சேல் ப்ரொசீட்ஸு, ரெவென்யூ ரிசிப்ட்டு, லோன் ஃபார்வர்டு ஃப்ரம் பேங்க் வந்து அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட். செகண்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் ரிசிப்ட். தேர்டு கேபிட்டல் ரிசிப்ட். கமிஷன் ரிசீவ் வந்து ரெவென்யூ ரிசிப்ட், ரெவென்யூன்னு போட்டிருக்காங்க. அதனால் 1400 வேஜஸ் பெய்டு வந்து எரெக்ஷன் ஆஃப் மெஷினரின்றதுனால மெஷினரி வந்து எரெக்ட் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸட் அசெட் வந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து எரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்பட்ட எரெக்ஷன் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அது ஃபோர்த். ஓகேங்களா? அப்போ கேபிட்டலாக ரெவென்யூன்னு மட்டும் சொல்கிறேன். சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து ரெவென்யூ, லோன் பாரோடு வந்து கேபிட்டல், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், commission received revenue, 1000 wages paid in connection with the erection of the new machinery, அது வந்து அசெட், அது வந்து கேபிட்டல். ஓகேங்களா? அதனால் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் ப்ராப்ளம்னா புரியலைன்னா திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த 2 வீடியோ, இந்த எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் பார்த்தீங்கனாலே ஈஸியாக 1 வருடம் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 10 மார்க் இந்த சாப்டர் வந்து ஈஸியாக எடுத்துலாம் 2 வீடியோ பார்த்தாலே. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நான் ஒரு சேனல் பொழுதுபோக்காக உருவாக்கியிருக்கேன், அது பேர் சந்திரன் வனன். அந்த சந்திரன் வனன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் பாஸுக்கு அந்த சேனலை பார்த்துக்குங்க, அக்கௌண்ட்ஸ்க்கு இதை பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.